எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். ஒரு கொதி வர வரைக்கும் பாலை காய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்துட்டுது. இப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட போகிறோம், அதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால சுகர் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு. போட்டுட்டு எதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பால் கொதிக்கிற நேரத்தில் நம்ம கஸ்டர்ட் மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது கடைகளில் கிடைக்கும். வெனிலா ஃப்ளேவரில் இருக்கும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்க பால் சேர்க்கக்கூடாது. சேர்த்தா கஸ்டர்ட் திக்காயிடும். சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணியாக நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாலும் கொதிச்சிட்டுது. நம்ம இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சர் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கைவிடாமல் கிண்டுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா திக்காயிடும் கஸ்டர்டு. அதனால் கட்டி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, கட்டி வராமல் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் கஸ்டர்டு இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ கஸ்டர்ட் ரெடி ஆகிட்டுது. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சிடணும். ஏன்னா நம்ம இதில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போட போகிறோம். அது சூடாக இருக்கிறப்ப போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடுங்க. இது ஆறுற டைமில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்டில் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் புளிப்பாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எதுவும் போடாதீங்க, நல்லா இருக்காது. இன்றைக்கி நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் போட போகிறேன்னா, ஆப்பிள், பனானா போட போகிறேன், ஒரு மேங்கோ, அதுக்கப்புறம் கிரேப்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ், கொஞ்சம் ப்ளூபெரிஸ், அது கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேப்ஸையும் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பனானா போட்டிங்கன்னா பனானாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 பனானா சேர்த்துக்கிறேன். இதில் எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு இங்கே மேங்கோ சீசன், அதனால் நான் இங்கே மேங்கோ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சீசனில் என்ன ஃப்ரூட் கிடைக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பலாப்பழம் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேங்கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சங்க்ஸாக. அப்புறம் நான் ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்ட்ராபெரி எடுத்து அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராபெரிஸ் புளிப்பாக இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இங்கே மேங்கோஸ், பனானா, கிரேப்ஸ் அண்ட் ஆப்பிள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட கஸ்டர்டும் நல்லா ஆறிட்டுது. இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் மேங்கோஸ், ஆப்பிள், பனானா, கிரேப்ஸு, ப்ளூபெரிஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இதில் நான் இப்போ ஸ்ட்ராபெரிஸும் மாதுளம்பழத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுட்டு கோல்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்.
இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்கன்னா நீங்கள் இதை முன்னாடியே பண்ணி வச்சுட்டு அவங்க வரப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னையோட குரல் பார்த்துடலாம். வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. அதாவது உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதான் இந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட இன்னும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.